Hi friends, நான் உங்க செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope you all are doing good. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். நான் என்ன டாபிக் சொல்லிக் கொடுக்க போறேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Today I am going to teach you very interesting topic in English. என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போறீங்களா? May and maybe. What's the difference? அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், எங்க அதை யூஸ் பண்றது, எப்படி அதை பேசி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது எல்லாமே நம்மளோட பேச்சு வழக்குல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்ல எப்படி பேசுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லயும் பேசலாம். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் என் கூட வரலாம், ஓகே, ஸோ அவன் பிஸியா இருக்கலாம், மேபி அவன் பிஸியா இருப்பான். தமிழ்ல நம்ம பேசும்போதே நீங்க பாருங்க, நம்ம அடிக்கடி இப்படி சொல்லுவோம், மேபி அவன் பிஸியா இருக்கலாம், மேபி அவங்க விளையாடிட்டு இருக்கலாம், மேபி அவங்க ஹோட்டல் போயிருக்கலாம், மேபி அவன் காலேஜ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். பட் ப்ராப்பரான வே என்ன, மே அண்ட் மேபி யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே, வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா லிசன் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம மே அப்படிங்கிற வார்த்தையை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மே அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு மாடல் வேர்ப். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், மாடல் வேர்ப்ஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாசிபிலிட்டி அண்ட் பெர்மிஷன். பாசிபிலிட்டி அப்படின்னா தமிழ்ல சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மழை பெய்யலாம், கன்ஃபார்மா பெய்யுமான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வரலாம், கன்ஃபார்மா வருவானா அது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு மதியானம் பிரியாணி சாப்பிடலாம், பட் கண்டிப்பா சாப்பிடுவானா 100% எனக்கு தெரியாது. ஏதோ வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு ஒரு செயலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனா அது கம்மியா இருக்கு. பாசிபிலிட்டி இருக்கு, பட் என்னால 100% அந்த வேலை நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் பாசிபிலிட்டி. தமிழ்ல சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன். ஒருத்தருக்கு பெர்மிஷன் கொடுக்கறது. நீ உள்ள வரலாம். கிளாஸ்ல நம்ம வெளியே நின்று சார் கிட்ட கேட்போம், மே ஐ கம் இன் சார்? எஸ், யூ மே கம் இன். நீ உள்ள வரலாம், நீங்க இப்போ கிளம்பலாம். ஸோ ஒருத்தருக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கறது. ஸோ இந்த ரெண்டு இடங்கள்ல நம்ம மே அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா யாரு? ஒரு அந்த செயலை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நீ, நீங்கள், நாங்கள், அவன், அவள், அது, செந்தில், காவ்யா, சீதா, ஓகே, இந்த மாதிரியான பெயர்கள். ஸோ பெயர்களும் வரலாம், இந்த மாதிரி சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஐ, யூ, வி, தே அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். நெக்ஸ்ட் மே அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். அதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ மேக்கு அப்புறமா வெர்பு தான் வரும், எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வெர்பு எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா, பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஃபார்ம் அப்படின்னா பிரசன்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கோ, அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு ஈட், தூங்குறதுக்கு ஸ்லீப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஃபார்மோ இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ நம்ம பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நீ இப்போது வரலாம். ஒருத்தருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தீங்க, நீ இப்போ வரலாம். இங்க சென்டென்சஸ் எல்லாம் எப்படி முடியும்னு பாருங்க. லாம் லாம்னு முடியும். வரலாம், போகலாம், பெய்யலாம். ஓகே, சோ நீ இப்போது வரலாம். இது என்னது? இது ஒரு பெர்மிஷன். நீ இப்ப வரலாம். யாரோ உங்களுக்கு கால் பண்றாங்க, உங்க ஃப்ரெண்டு. சோ நான் இப்ப வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ இப்ப வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாருன்னா நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யூ. முதல்ல சப்ஜெக்ட் போட்டீங்க, அடுத்து வரலாம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ மே, சப்ஜெக்டுக்கு அப்புறமா கண்ணை மூடிட்டு மே போட்டுடலாம், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும். ஸோ யூ மே. வெர்ப் என்னது? வர்றது. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். யூ மே கம். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போது அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல நவ். ஓகே, யூ மே கம் நவ். நீ இப்போ வரலாம். நெக்ஸ்ட், அவன் நாளை சென்னைக்கு போகலாம். உங்ககிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க, உன் ஃப்ரெண்டு அவன் நாளைக்கு சென்னைக்கு போறானா அப்படின்னு கேக்குறாங்க.
உங்களுக்கு வந்து அவன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் 100% தெரியாது, அவன் சென்னைக்கு போகலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதான் பாசிபிலிட்டி. ஓகே, சோ இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே அமைதியா இருக்க கூடாது. சோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு பிராக்டிஸ் இங்கிலீஷ். ஓகே, சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி சொல்லுவீங்க? அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. சப்ஜெக்ட் வந்து he போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வரும்? மே. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? go. he may go. எங்க? சென்னைக்கு. இக்குன்னு இருக்கு. இக்குக்கு தமிழ்ல என்னது? டு. டு சென்னை அப்படின்னா சென்னைக்கு. he may go to சென்னை. அவன் சென்னைக்கு போகலாம் நாளை. tomorrow. read it together. எல்லாத்தையும் சேர்த்து வாசிங்க. he may go to சென்னை tomorrow. he may go to சென்னை tomorrow. அவன் நாளைக்கு சென்னைக்கு போகலாம். இதே இது நான் நாளைக்கு சென்னைக்கு போகலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் காமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து சப்ஜெக்ட மட்டும் மாத்த போறேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் நாளைக்கு சென்னைக்கு போகலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? I may go to சென்னை tomorrow. I may go to சென்னை tomorrow. நெக்ஸ்ட், இன்று மழை பெய்யலாம். இன்று மழை பெய்யலாம், இதை எப்படி சொல்லுவீங்க? இங்க சப்ஜெக்ட் வந்து இட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மழை பெய்யறதுக்கு சப்ஜெக்ட் நம்ம இட்டுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இட் மே. மழை பெய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மழை பெய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரெயின். இட் மே ரெயின். இட் மே ரெயின்னா மழை பெய்யலாம். இன்று அப்படின்னு இருக்கு, டுடே. நீங்க மழை வருமா வராதா? மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப சொல்றீங்க, சத்தம் கேக்குது, கண்டிப்பா மழை வரலாம். இட் மே ரெயின் டுடே. நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னா இட் மே ரெயின் டுமாரோ. நாளை கழிச்சு மழை பெய்யலாம் அப்படின்னா இட் மே ரெயின் டே ஆஃப்டர் டுமாரோ. ஸோ அந்த மே அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசன்டையும் குறிக்கும், ஃபியூச்சரையும் குறிக்கும். ஆனால் இந்த மே அப்படிங்கிற வார்த்தைய பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. நேத்து மழை பெஞ்சது அப்படிங்கிறதுக்காக நம்ம மே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் ஆர் ப்ரெசன்ட் பாசிபிலிட்டிக்கு ஸோ யூ கேன் யூஸ் த மாடல் வெர்ப் மே. லெட்ஸ் see some more examples. நெக்ஸ்ட், நாங்கள் விரைவாக வந்து சேரலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நீங்க மதுரைக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து சென்னைக்கு போனோம். ஸோ சென்னையில இருக்கவங்க கேட்குறாங்க, நீங்க நாளைக்கு காலையில் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க விரைவாக வந்து சேரலாம். விரைவாக வந்து சேரலாம், நாங்க இயர்லியா வந்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல பார்க்கலாமா? நீங்களும் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்து நாங்கள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல வி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? மே. ஸ்லோவா எழுதுனா போதும், அவசரப்பட வேண்டாம். ரைட். நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? வந்து சேருதல். வந்து சேர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீச் ஆகுறது, ரீச். ஓகே, நாங்க சீக்கிரமா ரீச் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லுவோம், அதான் இது. we may reach. விரைவாக, இயர்லி. இதே சீக்கிரமாக அப்படின்னா soon. ஓகே, so we may reach early. we may reach early in the morning. நாங்க காலையில சீக்கிரமா வந்து சேர்ந்துருவோம், விரைவாக வந்து சேர்ந்துருவோம். நாங்க சீக்கிரமா அப்படின்னு வச்சுக்கோங்க. சீக்கிரமாக அல்லது விரைவில் அப்படின்னா நீங்க soon அப்படின்னு யூஸ் பண்ணணும். விரைவில் அப்படிங்கிறது நம்ம soon அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இயர்லி அப்படின்னா வந்து விரைவாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். ஸோ இந்த இயர்லி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சூன் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்தை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ வேக் அப் இயர்லி இன் த மார்னிங். நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறேன், அதுக்கு நம்ம இயர்லி யூஸ் பண்ணலாம். சீக்கிரமா வா, கம் சூன். அந்த மாதிரி இடங்களை நீங்க சூன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்கள் இப்போது கிளம்பலாம். ஒரு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ நீங்க தான் இப்போ ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க. ஸோ நீங்க தான் டீம் லீடர். அப்போ வந்து உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஓகே, நீங்க இப்போ கிளம்பலாம், வேலை முடிஞ்சா நீங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ நீங்க இப்போ கிளம்பலாம், அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு பெர்மிஷன். ஓகே, ஸோ எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் இப்போது கிளம்பலாம். ஸோ நீங்கள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ மே. கிளம்புறதுக்கு என்ன? வெர்பு தான் எடுத்து போடணும். கிளம்புறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லீவ். யூ மே லீவ் இப்போது அப்படின்னா நவ். யூ மே லீவ் நவ்.
நீங்க இப்போ கிளம்பலாம். யூ மே லீவ் நவ். நெக்ஸ்ட், அவர்கள் கூட்டத்தை விரைவில் ஆரம்பிக்கலாம். அவங்க மீட்டிங்கை விரைவில் ஆரம்பிக்கலாம், சீக்கிரமா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கன்ஃபார்மா சீக்கிரம் மீட்டிங் ஆரம்பிக்குமா அப்படின்னா தெரியாது. பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி, அதற்கான வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி, சாத்தியம் இருக்கிறது. ஓகேவா? ஹே, அவங்க மீட்டிங் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. நெக்ஸ்ட் என்ன வரும்? மே. ஓகே, இங்க வெர்ப் என்னது? ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை, ஸ்டார்ட். தே மே ஸ்டார்ட். கூட்டத்தை அப்படின்னு இருக்கு, கூட்டம்னா மீட்டிங். ஸோ த மீட்டிங். இங்க பாருங்க, இங்க வந்து விரைவில் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்ம சோன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். சோன். they may start the meeting soon. they may start the meeting soon. அவங்க மீட்டிங்கை சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி வந்து சேரலாம், ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியை குறிக்குது. நீங்க இப்போ கிளம்பலாம், நீங்க இப்போ போகலாம், இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பெர்மிஷனை குறிக்குது. ஒருத்தருக்கு நம்ம பெர்மிட் பண்றோம், அனுமதிக்கிறோம், நீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கறத அனுமதிக்கிறோம். ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மே யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ how to use maybe with examples. Next, maybe. அந்த மேக்கு பக்கத்துல ஒரு பீங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கோம். ஸோ இதுக்கும் தமிழ்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த மேபி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மேபிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்டேட். அங்க வந்து ஒரு வெர்பு தான் வரும். ஆனா இங்க வந்து பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னா வந்து ஸ்டேட் வெர்ப்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸ்டேட் வெர்ப்னா நம்ம என்னவா இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத குறிக்கிறது தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் அப்படின்னா நம்முடைய நிலைமை அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம நிலைமை இப்படி இருக்கலாம். நான் பிஸியா இருக்கலாம், அவன் சந்தோஷமா இருக்கலாம், அவன் அழுதுட்டு இருக்கலாம், அவன் சோர்வா இருக்கலாம். ஓகே, ஸோ அவன் வந்து என்ன சொல்றது, ஸ்கூல்ல இருக்கலாம், அவன் காலேஜ்ல இருக்கலாம், இந்த மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா. அவனோட ஸ்டேட், அவன் எங்க இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவனோட மனநிலைமை எப்படி இருக்கு, இப்படிலாம் சொல்றதுக்கு பேரு தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் ஆர் கண்டிஷன், அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றது தான் வந்து ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்டேட் அப்படிங்கிறது இப்ப எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் எப்படி இருக்கான், என்னவா இருக்கான், அப்படி இருக்கலாம். பாசிபிலிட்டினா கன்ஃபார்மா அவன் இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கண்டிப்பா டாக்டர் அப்படின்னு தெரிஞ்ச டாக்டர்னு சொல்லிடுவோம். பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்கு, இவர் டாக்டரா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, ஆனா 100% தெரியாது. ஸோ டாக்டருங்கிறது இந்த இடத்துல வெர்பு கிடையாது, அது ஒரு நவுன். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட், அடுத்து மேபி. இந்த மேபிக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நவுனா இருக்கும். நவுன் அப்படின்னா வந்து பெயர் சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் டாக்டரா இருக்கலாம், ரைட்? ஸோ ஹி மே பி அ டாக்டர், அவன் டாக்டரா இருக்கலாம், ரைட்? அதுக்கடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா, அது சப்ஜெக்டை பத்தி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பிஸியா இருக்கலாம், ஸோ அவன் பிஸியாக இருக்கலாம். ஸோ பிஸிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். ஏன் அப்படின்னா அது ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்லுது, அவனை பத்தி சொல்லுது, அவனோட ஸ்டேட்டை பத்தி சொல்லுது. அவன் இப்ப எப்படி இருக்கான், பிஸியா இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவன் சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பிங்கிற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட், வெர்பும் இருக்கலாம், ஆனா அந்த வெர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெளிவா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, அவர் மருத்துவராக இருக்கலாம், இருக்கலாம்னு வந்து பாருங்க, அவர் மருத்துவராக இருக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க எப்படி சொல்லுவீங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வந்து அவர், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he may be. ஓகே, he may be. மருத்துவர், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக்டர், a doctor. அவ்வளவுதான். he may be a doctor, he may be a doctor, right? so டாக்டர் அப்படிங்கிறது ஒரு நவுனை குறிக்குது. இந்த இடத்துல டாக்டர் அப்படிங்கிற வார்த்தை என்னது? அது ஒரு பெயர் சொல், நவுனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. he may be a doctor, அவர் மருத்துவராக இருக்கலாம். she may be a teacher, அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், அவள் பிஸியாக இருக்கலாம்.
அவள் கண்டிப்பா பிஸியா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவள் பிஸியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அப்ப எப்படி சொல்லுவீங்க? அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she may be. ஓகே, she may be busy. அவ்வளவுதான். சோ இந்த பிஸிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அட்ஜெக்டிவா குறிக்குது. இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்றேன், தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. சோ பிஸி அப்படின்னா அட்ஜெக்டிவ். காரணம் என்ன தெரியுமா? she may be busy. அவள் பிஸியாக இருக்கலாம். இந்த பிஸிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? அவளை தான் குறிக்குது. ஷீங்கிற வார்த்தையை குறிக்குது. சோ பிஸி, அவள் பிஸியாக இருக்கலாம். அந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லுது இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். சோ அட்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் அ சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை பத்தி டீட்டெயிலா விவரிக்கிறது. அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, பிஸியா, டயர்டா இருக்குதா, இல்ல ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்றதா அட்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். பசங்க என்ன பண்றாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க விளையாடிட்டு இருக்கலாம், பட் கன்ஃபார்மா தெரியல. விளையாடி கொண்டு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துலயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வாசிக்கும் போதே பாருங்க, கொண்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு, அப்பனாலே கண்டினியூஸா தான் குறிக்கும். சோ கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். எப்படி சொல்லுவீங்க? சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. ஓகே, மேபி. இங்க வந்து வெர்ப் இருக்கு, விளையாடுறதுங்கிறது வெர்பு, அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐஎன்ஜி சேர்க்காம போட்டுறாதீங்க. இந்த மேபி வந்துட்டாலே ஐஎன்ஜி வந்துடணும் வெர்பு வந்தா. they may be playing. they may be playing. அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். பாத்துட்டீங்களா? அப்போ மேபிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு வார்த்தை நவுனா இருக்கலாம், இட் மே பி, ஐ மீன் அட்ஜெக்டிவா இருக்கலாம், இட் மே பி the gerund form of verb. gerund formனா ing form of verb இருக்கலாம். that's it. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? is it easy? புரிஞ்சுட்டீங்களா எல்லாரும்? good. இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ரவி கல்லூரியில் இருக்கலாம். ரவி எங்க இருக்கான்? மேபி காலேஜ்ல இருக்கலாம். சோ இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யாருங்க? ரவி அப்படிங்கிறவர் சப்ஜெக்ட். சோ அதனால நேம் தான் வந்துருக்கு, அப்படியே எழுதிடலாம், ரவி. மேபி. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? கல்லூரியில். கல்லூரியில் இருக்கலாம். காலேஜ் அப்படிங்கிற ஒரு நவுன் இல்லையா? ஓகே, கல்லூரியில் அது எப்படி சொல்லுவீங்க? அட் காலேஜ். தட்ஸ் இட். ரவி மேபி அட் காலேஜ். ரவி காலேஜ்ல இருக்கலாம். சோ இதே இது ரவி ஸ்கூல்ல இருக்கலாம் அப்படின்னா ரவி மேபி அட் ஸ்கூல். ரவி வீட்ல இருக்கலாம் அப்படின்னா ரவி மேபி அட் ஹோம். ரவி ஆபீஸ்ல இருக்கலாம் அப்படின்னா ரவி மேபி அட் ஆபீஸ். இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவன் சந்தோஷமாக இருக்கலாம். அவன் சந்தோஷமா இருக்கானலாம் தெரியாது, மேபி அவன் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப கூட பாருங்க, நான் சொல்லும் போது பேசும்போது அந்த மேபிங்கிற வார்த்தை என் வாயில வருது இல்லையா? சோ மேபி இருக்கலாம், ரைட்? சோ அவன், அது இங்கிலீஷ்ல என்னது? he may be. சந்தோஷமாக, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? happy. அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க, ரைட்? he may be happy. அவன் சந்தோஷமா இருக்கலாம். சோ அந்த ஹாப்பிங்கிற வார்த்தை என்னது? நவுனா அட்ஜெக்டிவா? கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஹாப்பிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? அவனை குறிக்கிறது. சோ ஒரு சப்ஜெக்ட பத்தி சொல்லுது, அவன் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், நீ வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நீ வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேவா? நீ வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அது எப்படி சொல்லுவீங்க? சோ சப்ஜெக்ட் வந்து நீ, அதுக்கு இங்கிலீஷ்ல யூ. மேபி, யூ மேபி வேலை செய்து கொண்டிருக்கலாம். வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். வெர்பு இல்லையா? ஒர்க்குங்கிறது ஒரு வெர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளவுதான். யூ மே பி ஒர்க்கிங். யூ மே பி ஒர்க்கிங். நீ வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நீ சாப்பிட்டுட்டு இருக்கலாம். யூ மே பி ஈட்டிங். ஓகே, நீ சமைத்து கொண்டிருக்கலாம், அதை எப்படி சொல்லுவீங்க? நீ சமைத்து கொண்டு இருக்கலாம். சாரிப்பா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீ சமைச்சிட்டு இருக்கலாம். யூ மே பி குக்கிங். ஓகே, தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இதுதான் மே அப்படிங்கிறதுக்கும் மேபி அப்படிங்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நான் சில சென்டென்சஸ் நான் எழுத போறேன். மேபி ரெண்டையும் சேர்த்து எழுத போறேன். அதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா?
ஸோ இங்க வந்து நான் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேபில இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதனால கரெக்டா எழுத முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் சோர்வாக இருக்கலாம். மேபி நான் என்ன டெஃபினிஷன் சொல்லி கொடுத்தனோ அதை ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கஷ்டமாவா இருந்தது இந்த டாபிக்? ஈஸியா தானே இருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஓகே, ஸோ சப்ஜெக்ட் என்னதுங்க? அவர்கள், தே. ஃபர்ஸ்ட் இங்க மே வருமா மேபி வருமா? சோர்வாக அப்படின்னு வந்திருக்கு. இது வெர்பு கிடையாது. சோர்வாக அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? தே may be tired. அவர்கள் சோர்வாக இருக்கலாம். they may be tired. ஓகே, நெக்ஸ்ட், நீ என்னுடன் வரலாம். ஒரு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு கேட்கறான், நான் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்கறான். நீ கூட வரலாம். ஸோ நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க வரலாம் அப்படின்னு. மே யூஸ் பண்ணுவீங்களா மேபி யூஸ் பண்ணுவீங்களா? மே தான் யூஸ் பண்ணணும். எழுதலாமா? ஸோ சப்ஜெக்ட் வந்து நீன் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல யூ மே. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். என்னுடன், வித் மீ. உடன் அப்படின்னா வித், என்னுடன்னா மீ. ஐ மீன் என்னைனா மீ. ஸோ என்னை பிளஸ் உடன் என்னுடன், வித் மீ. யூ மே கம் வித் மீ. நீ என் கூட வரலாம். நெக்ஸ்ட், அவன் வீட்டில் இருக்கலாம்னு வந்துட்டாலே என்னதுதான்? மேபி தான். ஓகேவா? ஸோ அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி மே பி. வீட்டில் அது எப்படி சொல்லுவீங்க? அட் ஹோம். இந்த மாதிரி வீடு, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிபிக் பாயிண்ட், பஸ் ஸ்டாப், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து அட் போட்டுக்கலாம். அட் ஆஃபீஸ் அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஓகே, ஹி மே பி அட் ஹோம். அவன் வீட்டில் இருக்கலாம். பட் கன்ஃபார்மா தெரியாது, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி ஆஃப் அ ஸ்டேட் ஆர் கண்டிஷன், அந்த இடத்துல மேபி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், நாளை மழை பெய்யலாம். நாளைக்கு மழை பெய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி, அதை என்ன சொல்லுவீங்க? அப்போ மே யூஸ் பண்ணணும். எப்படி சொல்லுவீங்க? மழை வந்துட்டாலே நம்ம இட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் மே, வெர்பு வந்து ரெயின். இட் மே ரெயின் நாளை, டுமாரோ. இட் மே ரெயின் டுமாரோ. லாஸ்ட் ஒன், ராமு தூங்கி கொண்டிருக்கலாம். ராமு தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பானான்னு தெரியாது, ராமு தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? ராமு மேபி. ஓகே, மேபி. தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ராமு மேபி ஸ்லீப்பிங். ராமு தூங்கிட்டு இருக்கலாம். குட் ஜாப், நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளவுதாங்க மேக்கும் மேபிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ மேக்கு அப்புறமா வெர்பு மட்டும்தான் வர முடியும். அதுவும் பேஸ் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் இருக்க முடியும். மேபிக்கு அப்புறமா வந்து நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், ஆர் யூ கேன் யூஸ் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், தட் இஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தா அந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். அவன் பள்ளிக்கு போகலாம், அவன் பள்ளியில் இருக்கலாம். இதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேபி யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.